நம்ம அவ்வளவு நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். மாடு முட்டி அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதுக்கு இதனால யாருமே குரல் கொடுக்கலையா? அவங்களோட கேள்வி ஆதங்க எல்லாம் நியாயமா தானே படுது. நான் கொடுத்திருக்கேன் மேம். நான் இப்ப சொன்னா நீங்க ஒருத்தர் கொடுக்கறே கேட்கலாம், பொதுவா கேட்கறோம். இப்போ அவங்க சொல்றதுனால அவங்கதான் பெரும்பான்மைன்னு நான் ஏத்துக்க முடியாது. எல்லா தரப்புலயும் பெரும்பான்மை இருக்கு, சிறுபான்மையும் இருக்கு. நம்ம உரத்த குரல்ல சொல்றதுனால அது பெரும்பான்மையா நிரூபிக்கப்படவும் முடியாது, நிறுவவும் முடியாது. என்ன அது ஆடு தொட்டின்னு சொன்னீங்க, அது ஆடுகளுக்கு தான், நாய்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இந்த இடத்துல நான் சொல்றது பொலிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பல கான்ட்ரோவர்சிஸ் கிளப்பலாம். பட் நான் சொல்லிதான் ஆகணும். இப்ப நிறைய கடைகள்ல நான் சொல்றது தெருவோர உணவகங்கள் மட்டும் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய மல்டி கியூசினிஸ் ஆகட்டும், எங்க போனாலும் 60% மீட், கோட், லாம் அது கறி போட்டாங்கன்னா மீதி 40% நாய்கள். இது இப்படி பண்ண முடியாது சார். இதெல்லாம் தவறான கருத்துக்களை நீங்க மீடியா மூலம் தவறான கருத்துக்களை ஆதாரம் இல்லாம நீங்க மீடியால பேசக்கூடாது சார். அது தவறு, அது தவறு, அது தவறு சார். அது தவறு சார். நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது எங்களுக்கு இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடிஞ்சா அவங்க சொல்றது உண்மைதான். நிறைய பேப்பர்ல வந்திருக்கு, லேப் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு.